அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். குழந்தைகளுடைய சின்ன சின்ன சைகைகள், அதனுடைய செயல்கள் வைத்து அந்த குழந்தை எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமானது, அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். உங்கள் குழந்தைகளிடம் இதுபோல் சில அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா, உங்கள் குழந்தைகள் அதி புத்திசாலியாக எதிர்காலத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. உங்கள் குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய பல்வேறு அறிகுறிகளும் அதற்கான அர்த்தமும் பலன்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குழந்தைங்கனால எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்க வளர வளர நம்ம அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகளும் செயல்களும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்படி அதுக்கு பண்ணக்கூடிய செயல்கள் மூலமாகவே 10 விதமான அறிகுறிகளை வச்சு அந்த குழந்தைங்க புத்திசாலியாக தான் இருக்கும், புத்திசாலியான குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. முதல் அறிகுறியாக பிறந்த குழந்தைங்கிட்ட அதுங்க கையில் நம்ம விரலை வச்சோம்னா இறுக்கி பிடிக்கும். ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ இறுக்கி பிடித்தல் என்பதும் ஒரு விதமான அறிவு என்பார்கள். அந்த வகையில் பிறந்த குழந்தை எந்த அளவுக்கு இறுக்கமாகவும் பலமாகவும் நம்ம விரலையோ ஒரு பொருளையோ இறுக்கி பிடிக்குது அப்படின்னா அதனுடைய மூளை வளர்ச்சி நன்றாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது நல்ல ஒரு அறிவாளியாக வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது அறிகுறியாக நீங்கள் குழந்தைகிட்ட பேசும்போதும் சரி, இல்லை ஏதாவது கதையாக ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் சரி, புத்தகத்தையோ படங்களையோ காட்டி அந்த குழந்தைகிட்ட சில விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை நல்லா கூர்ந்து கவனிக்குது அப்படின்னா அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது ஒரு அறிகுறியாக சில குழந்தைங்க நம்ம சிரித்தா உடனே சிரிக்கும், நம்ம சோகமாக வச்சுருந்தா அந்த முகத்தையும் சோகமாக வச்சுருக்கும், நம்ம மிரட்டினா பயப்படும். இதுபோல் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்குமே குழந்தையும் உடனே இமிடியேட்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அதனுடைய மூளை வளர்ச்சி நன்றாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொல்கிற விஷயத்தை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஐக்கிய லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமே தான் நம்ம செய்கிற விஷயத்தை பார்த்து உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். உங்கள் குழந்தையும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவான எமோஷனுங்களை உங்களை பார்த்து அப்படியே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா உங்கள் குழந்தையும் அதி புத்திசாலியான வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவது ஒரு அறிகுறியாக நம்ம குழந்தைங்கிட்ட பேசும்போது ஐ கான்டாக்டில் பேசணும் அப்படின்னா குழந்தை நம்மக்கிட்ட ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவும் நெருக்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐ கான்டாக்ட் குழந்தைகிட்ட ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தையோடைய ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது, உங்கள் குழந்தை அதிக புத்திசாலியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது ஒரு அறிகுறியாக குழந்தை வளர வளர அதுங்க பண்ண வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை சரியான காலத்திலும் இல்லை முன்னாடியே பண்ணிடுச்சு அப்படின்னா அதி புத்திசாலி அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்க 5 மாதத்தில் கவிழ்ந்து படுக்கும், அப்புறம் முட்டி போடும், அப்புறம் நடக்கும், பேசும். இது போல விஷயங்களை முன்னாடியே பண்ணாலும் சரி, இல்லை சரியான காலத்தில் பண்ணாலும் சரி, அதுங்க அதி புத்திசாலியான குழந்தைங்க அப்படின்னு சொல்லலாம். சில குழந்தைங்களாம் நம்ம சிரிச்சா சிரிக்கவே சிரிக்காது, அமைதியாகவே இருக்கும். இது போல் குழந்தைங்க கொஞ்சம் மந்தமான குழந்தைங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு குழந்தை சீக்கிரமாக கவுறுதோ முட்டி போடுதோ நடக்குதோ அந்த குழந்தைங்க வேகமாக வளரக்கூடிய மூல வளர்ச்சி கொண்டது, அதிக ஐக்கிய பவர் கொண்ட குழந்தைங்க அப்படின்னு சொல்லப்படும். ஆறாவது ஒரு அறிகுறியாக குழந்தைங்கிட்ட விளையாடுவதற்கு நம்ம டாய்ஸ் வேணும்னு கொடுப்போம். சில நேரங்களில் அந்த டாய்ஸ் மேலே அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய கீ செயின், ரிமோட், நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அந்த விஷயத்தில் தான் குழந்தைங்க அதிகமாக விளையாடுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டாய்ஸ் மேலே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெரியவங்க பயன்படுத்துகிற மாதிரி நாமளும் பயன்படுத்தணும் அப்படின்னு தன்னை அட்வான்ஸாக க்ரோத் பண்ணுறதுக்கு அது அதிகமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை விளையாட்டு சாமானாக பயன்படுத்துதோ அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தை எதிர்காலத்தில் அதி புத்திசாலியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏழாவது ஒரு அறிகுறியாக அடம் பிடிக்கிறது என்பது தப்பான ஒரு விஷயமாகவே இருந்தாலும் தனக்கு தேவையான விஷயத்த அடம் பிடிச்சு அதை அடையக்கூடிய குழந்தை உண்மையிலே போராடக்கூடிய குணம் கொண்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குழந்தை தனக்கு தேவையான விஷயத்த அடம் பிடிச்சி அழுது அடையுதோ அந்த குழந்தை எதிர்காலத்திலையும் தன்னுடைய எய்ம் டார்கெட்டை அடைவதற்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் போராடி அடையக்கூடிய விடாமுயற்சி என்ற ஒரு அற்புதமான குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவது ஒரு அறிகுறியாக நம்ம எந்த ஒரு விஷயத்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, இல்லை குழந்தையோ ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிக்குதா இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸாக இருக்கும். கண்ணை எடுக்காமல் வச்ச கண்ணை வச்சு அப்படியே பார்த்தது மாதிரியே இருக்கும். இது போல் ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு குழந்தை
அதிக கவனத்தன்மை கொண்ட குழந்தையாகவும் ஒரு விஷயத்த நல்லா கூர்ந்து கவனிச்சு கத்துக்கக்கூடிய திறமை கொண்ட குழந்தையாகவும் சொல்லப்படுது. இந்த குழந்தைங்க எதிர்காலத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே செல்ஃபா கத்துக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. 9வது அறிகுறியாக பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஆர்வம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதுவும் சில குழந்தைங்க புதுசாக ஒரு விஷயம் பார்த்தாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி எந்த ஒரு குழந்தை நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை காட்டும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக, ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப ஆரவாரமாக அந்த விஷயத்தை கொண்டாடுதோ கற்றுக்குதோ அந்த குழந்தை ரொம்ப புத்திசாலியான குழந்தை அப்படின்னு சொல்லப்படும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்வம் இல்லாத குழந்தைய விட புதுசாக ஒரு விஷயத்தை காட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக வந்து அந்த விஷயத்தை எடுக்கவும் கற்றுக்கவும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து அதிக ஆர்வம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எதிர்காலத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு விஷயம் அப்டேட் ஆகிட்டே இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே இருக்கும். இது போல குழந்தைகள் அதிக ஐக்யூ பவர் கொண்ட குழந்தைகளாக சொல்லப்படும். 10வது ஒரு அறிகுறியாக வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் அதுலேருந்து தப்பிக்கவும் பயந்து ஒளியவும் யாருக்குமே பிடிக்காது. அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை தான் அதி புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் குழந்தைங்க விளையாடும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேயே நல்ல மூலவரிச்சி கொண்ட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த குழந்தைங்க எதிர்காலத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய திறமை கொண்ட குழந்தைகளாக சொல்லப்படும். என்னதான் இவ்வளோ அறிகுறிகள் உங்கள் குழந்தைகிட்ட இருந்தாலும், உங்கள் குழந்தைங்க அதி புத்திசாலி அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொன்னாலும், அந்த குழந்தைங்க நம்ம வளர்க்குற விதத்துலையும் அது வளர்கிற விதத்துல தான் அதோடைய அறிவாளித்தனம், அதோடைய புத்திசாலித்தனம் நல்ல விஷயத்துக்கு அதிகமாக பயன்படும். நம்ம குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, குழந்தைங்களை எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி செய்ய வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய அறிவும் அந்த அளவுக்கு குழந்தைங்களுடைய மூல வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். பெரும்பாலும் பெற்றோருக்கு நேரமின்மை காரணமாக குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு மொபைலையோ டிவியோ அதிகமாக காட்டுவாங்க. அதிகமாக மொபைலையும் டிவி பார்க்கக்கூடிய குழந்தைங்க என்னதான் 10 அறிகுறிகள் அதி புத்திசாலித்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதோடைய மூளை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவி மொபைல் இது பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை, அதிகமாக பார்க்கக்கூடாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மூளை வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு விதமான ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. நீங்கள் தனியாக குழந்தைங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் குழந்தைங்களையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கூர்ந்து கவனிக்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து உங்கள் வேலையை செய்வதன் மூலம் குழந்தைங்களுடைய ஐக்யூ பவர் அதிகரிக்கும். குழந்தைங்களுடைய ஸ்க்ரீன் டைம், அதாவது டிவி மொபைல் பார்க்கக்கூடிய நேரமும் குறையும். இதனால குழந்தைங்க உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு பல்வேறு விதமான ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இல்லாட்டாலும் மற்ற உறவுகளிடம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக விளையாடிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தனி குடும்பமாக இருக்கும்போது அப்பா இல்லைனா அம்மா 2 பேரும் டயர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், குழந்தைங்க டிவி இல்லைனா மொபைல் தான் பார்க்குது. இது போல் சமயங்களை நம்ம ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களுடைய தனிப்பட்ட வேலை செய்யும்போது குழந்தைகளை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.